إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉ அல்லாஹ் வ அத்தீஉ ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏராளமான நிஅமத்துகள் அருள் பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கொடுக்கப்பட்ட அத்தனை நிஅமத்துகளும் அத்தனை அருள் பாக்கியங்களும் இது அல்லாஹு தஆலா அமானிதமா தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, எம்முடைய அறிவா இருக்கலாம், எமக்கு தரப்பட்டிருக்கூடிய மனைவியா இருக்கலாம், எம்முடைய குழந்தைகளா இருக்கலாம், எம்முடைய சொத்து செல்வங்களா இருக்கலாம், இது அனைத்தும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்த அருள் பாக்கியங்கள். இந்த அருள் பாக்கியங்களை அல்லாஹ் சொன்ன விதத்துல, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல அதை நாம் பயன்படுத்தக்கூடியதா இருக்குமே ஆனால் அல்லாஹ் தஆலா ஈருலகத்துடைய வாழ்க்கையையும் வெற்றிகரமானதாக அல்லாஹ் ஆக்கி தந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான்.
ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மரணிக்கும் வரை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வயதுக்கேற்ற ஒவ்வொரு நிலைமைக்கேற்ற அல்லாஹ் தஆலா தீனுல் இஸ்லாத்தை எடுத்தும் நடக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அதுதான் திருமணத்துடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல இந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எவ்வாறு குறிப்பிடுகின்றான்? وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் தஆலா உங்களை உங்களுக்குரிய சோடி உங்களிலிருந்து மனித வர்க்கத்திலிருந்து மனிதனுக்குரிய சோடியை அல்லாஹ் படைத்து விட்டான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள விடயம். ஒரு ஆணுக்குரிய ஜோடு பொருத்தத்தை, ஒரு ஆணுக்குரிய பெண்ணை, ஒரு பெண்ணுக்குரிய ஆணை, ஒரு கணவனுக்குரிய மனைவியை, மனைவிக்குரிய கணவனை அல்லாஹ் தஆலா மனித இனத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய சோடி அல்லாஹ் படைத்து விட்டான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஏன் ஒரு மனிதன் ஒரு ஆணுக்குரிய சோடியாக மனைவிய அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான்? ஏன்? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவி பக்கம் அந்த கணவன் அமைதி அடைய வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், ராகத்து கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற ஜோடு பொருத்தத்தை அல்லாஹ் உங்களே படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். ஒரு கணவனுடைய உள்ளத்துல மனைவியுடைய பாசம், ஒரு கணவனுடைய உள்ளத்துல மனைவி மீது உண்டான அன்பு, ஒரு மனைவியுடைய உள்ளத்துல கணவன் மீது உண்டான அன்பு பாசம், இது அல்லாஹ் தஆலா இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கண்ணியமானவர்களே, சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்து விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்குரிய சோடி பொருத்தத்தை மிருக இனங்களில் வைக்கவில்லை, பறவை இனங்களில் வைக்கவில்லை. மாறாக மனிதனுக்குள்ள சோடி பொருத்தத்தை அல்லாஹ் மனிதனுடைய அந்த மனித இனத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சோடி பொருத்தத்தை மிருக இனங்கள்ல, பறவை இனங்கள்ல, வேற வேற வஸ்துல வைத்திருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க மாட்டார். தஃசீருடைய உலமாக்கள் விளக்கப்படுத்துகின்றார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி." இப்னு மாஜால திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், உங்கள மிக சிறந்தவர், உங்கள மிக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தன்னுடைய கணவன் மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருப்பாரோ அவர் தான் உங்களே சிறந்தவர்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவனா இருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமண வாழ்க்கை என்பது நிம்மதியை போக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆணும் கணவனும் மனைவியும் திருமணம் முடிச்ச பின்னால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், சிலர்களுடைய திருமண வாழ்க்கையை பார்த்தால் கேள்விக்குறியா இருக்கின்றது. சிலர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் திருமணம் முடிச்சு முடிக்காமல் இருந்தா நல்லா இருக்குமே. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு ஆணுடைய தொடர், ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய தொடர்பு இல்லாம, ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய தொடர்பு இல்லாம வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள்ளே பல தேவைகளை வைத்து, அவனுடைய உடம்புடைய தேவை வைத்து திருமணத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த திருமணம் சந்தோஷகரமா இருக்க வேண்டும். நம் சமூகத்தில் பார்க்கலாம், அதிகமான டிவோர்ஸ், அதிகமான தலாக் நிகழக்கூடியதை பார்க்கும்போது துனியால இல்லற சில்லற சின்ன அற்பமான விடயங்களுக்காண்டி தலாக் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய சரித்திரங்களை திரட்டி பாருங்க. நபிமார்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் போது, சஹாபா பெருமக்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் போது, மாஷா அல்லாஹ், சந்தோஷகரமான வாழ்க்கையா இருந்தது. உலகத்தில் பெரும் அமைப்பு இருக்கவில்லை, பெரும் வசதி வாய்ப்புகளோட வாழவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தொடர்போடு, சாலியான அமலோடு, ஈமான் சாலியான அமலோடு கண்ணியமானவர்களே நிம்மதியா வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கின்றது, வஆசிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. நீங்க உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உள்ளம் குளிர நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அவர்கள் வெறுக்கிற அளவுக்கு உங்களுடைய செயற்பாடுகளோ, உங்களுடைய நிலப்பாடுகளோ, உங்களுடைய வார்த்தைகளோ அமையக்கூடாது. உபகாரமான முறையில் நடந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த பெண்களிடத்துல சில விஷயங்களை வெறுத்தால், எந்த விஷயங்களை வெறுக்கிறீங்களோ அதில் அல்லாஹ் தஆலா பல நலவுகளை வைத்திருக்கிறார். எங்களுக்கு விளங்காது. வெளிரங்கத்துல பார்க்கிறது தவறா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாகிசாத்து அக்லின் வ தீனின். புகாரில் வரக்கூடிய ரிவாயத், பெண்கள் என்பவர்கள் புத்தி குறைந்தவர்கள், மார்க்கத்திலேயும் குறைந்தவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் ஆவேசமாக சில முடிவுகள் எடுப்பார். அவசர புத்தியுள்ளவர்கள். நாமும் அவர்களை போன்று நிதானத்தை இழந்து அவசர புத்தியை நாம் எடுக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டுமா, சந்தோஷமா இருக்க வேண்டுமா, வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டுமா, விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத யாரும் கிடையாது உலகத்தில். அல்லாஹ் பிரச்சனைகளை சந்தோஷமான நிகழ்வுகளை, பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதனால வரக்கூடிய நிலைமைகளை நாம் ஆவேசப்பட்டு நம்முடைய நடத்தையினாலேயோ பேச்சினாலேயோ
நாம் ஆவேசப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த பெண்ணிடத்துல மனைவிடத்துல ஏதாவது ஒரு குறையை கண்டால் ஆவேசப்படுகிறோம், கோபப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, கோபப்படக்கூடாது. மார்க்கத்து முரணான ஒரு விடயத்தை காணும் போது கோபம் வர வேண்டும். ஆனால் அணுகிற முறை அது நல்லினமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வின் ஒரு மார்க்கம். ஒரு பெண் ஒரு மனைவிடத்தில் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த கட்டத்தில் எப்படி நடக்கணும் என்றது அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அந்த பெண்களுடைய விடயத்தில் நாம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். அநேகமான காலி கோட்ஸ்ல தியோசுடைய விடயங்கள், தலாக்குடைய விஷயங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அலசி ஆயும் போது கண்ணியமானவர்கள் தலாக்குரிய காரணம் அல்ல, அற்பமான ஒரு விடயத்துக்காண்டி தலாக்குல போயிருக்கிறார். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை திருமணம் என்பது சந்தோஷமா வாழ, பிரச்சனை படுத்திக் கொள்ளவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கும்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயும் பல கட்டங்கள் வந்தன, பல நிலைமைகள் ஏற்பட்டன. அவங்களோட மனைவிமார்களுக்கு மத்தியில பல நிலைமைகள் உண்டானன. அந்த சமயத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசப்படவில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு பெண் ஆவேசப்பட்டு முடிவெடுப்பதை போன்று ஒரு ஆண் ஒரு கணவன் ஆவேசப்பட்டு முடிவெடுக்க கூடாது. கண்ணியமானவர்களே, சின்ன வயதுகள்ல முடிக்கிறார்கள், அனுபவங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை தலாக்குடைய விஷயங்களை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது ஒரு வியாபாரத்தை செய்ததா இருந்தா மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா? வியாபாரத்தில் ஹலால் எது, ஹராம் எது, எல்லா சட்ட திட்டங்களையும் படிச்சு கொள்வது ஃபர்லு ஐன் வாஜிப். உலமாக்கள் எழுதியிருக்கிறார் கிதாப்ல. அதே போன்று ஒருவர் திருமணம் முடிக்கும் போது திருமணத்துக்குரிய சகல அறிவுகளையும் படித்துக் கொள்வது ஃபர்லு ஐன் வாஜிப் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிய மின்னா குலகன் ரலிய மின்னா ஆகர். புகாரில வரக்கூடிய ரிவாயத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு தஃசீருடைய பாடத்தில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஃமினான ஒரு மனிதன், முஃமினான ஒரு பெண்ணை வெறுக்க மாட்டார். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் ஒரு விடயத்தை, ஒரு தன்மையை வெறுத்தால், கோபப்பட்டால், அடுத்த அவருடைய தன்மையை பொருந்திக் கொள்வார். இவர் பொருந்திக் கொள்வார். ஒன்றை வெறுத்தால் இன்னொன்றை பொருந்திக் கொள்வார். கண்ணியமானவர்களே, அதனால அவரிடத்திலே கூடிய ஏதோ ஒரு குறை, அதை கண்டு ஆளை வெறுக்கக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் என்ற ஆயத்து கீழால விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனைவியுடைய நஃபக்கால கூட மோசடி செய்யக்கூடாது. ஒரு மனைவிக்கு செலவழிக்கிறது கணவன் மீது வாஜிப், ஃபர்ல். கண்ணியமானவர்களே, சாப்பிட கொடுப்பது, உடுக்க கொடுப்பது, அவருடைய தேவைகளை, அவருடைய செலவினங்களை அவருக்கு செலவழிப்பது கட்டாயம் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பெண்கள் கண்ணியமானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண்கள், அந்த மனைவிமார்கள் நம்ம விட வீட்டில் அதிகமான தியாகங்களை மேற்கொள்கின்றார்கள். நம்மி மூலமாக கிடைத்த அந்த குழந்தைகளை அதிகமான நேரங்களை கொடுத்து பராமரிக்கிறார்கள்.
நாம் வெளியில வேலை வெட்டில் இருக்கிறோம், நாம் உத்தியோகங்கள் இருக்கிறோம். அநேகமான நேரங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தர்பியாவுடைய விடயத்துல, மார்க்க கல்வியை போதிக்கிற விஷயத்துல, நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்கிற விஷயத்துல அந்த பெண்கள் எங்களை விட பிள்ளைகளுடைய விஷயத்தில் அக்கறை உள்ளவர்களா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண்கள் ஒரு பிள்ளையை நாம் விரும்புகின்றோம், அந்த எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது லேசான விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, 10 மாத காலம் 9 மாத காலம் அந்த பெண் தன்னுடைய சிசுவில் அந்த பிள்ளையை சுமக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை மேற்கொள்கிறார். மனைவி என்றவள் லேசானவள் அல்ல, பல கஷ்டங்களை மேற்கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துனியா குல்லுஹா மதா, உலகத்திலே கூடிய அனைத்தும் சொற்பமான இன்பத்துக்குரியவைகள், நிரந்தரம் கிடையாது. வகைரு மத்தாய் துனியா, உலகத்திலே கூடிய இன்பங்களே அற்பமான சொற்பமான இன்பங்களே சிறந்த ஒரு இன்பம் இருக்குமே ஆனால் அல் மரத்து சாலிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் ஒரு கணவனுக்கு கிடைக்கக்கூடிய சாலியான பெண், சாலியான பெண். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் மதா இன்பம், சொற்பாரமான இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பயன்பெறக்கூடிய இன்பம் அடையக்கூடிய ஒரு சிறந்த மேலான ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அதுதான் சாலிஹான பெண் என்பதாக உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் சாலிஹான பெண்ணுக்குரிய அடையாளங்கள். கண்ணியமானவர்களே, அவ பார்த்தா உள்ளத்துல சந்தோஷம் வரும். ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை பார்க்கும் போது சந்தோஷம் ஏற்பட வேண்டும். தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு வழிபடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் வெளியில் இருக்கும் போது தன்னுடைய கணவனுடைய சொத்தையும் அவருடைய அகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பெண்ணா இருக்க வேண்டும். நம்பிக்கை உள்ள பெண்ணா இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் சாலிஹான பெண் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால எங்களுடைய பிள்ளைகளை நாம் வயது வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் திருமணம் முடிச்சு கொடுத்து விட வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, மன் வலிதலஹு வலது ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வஅதபஹு, யாருக்காவது ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் முதலாவது செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வஅதபஹு, அந்த பிள்ளைக்கு நல்ல பேரை சூட்டட்டும் என்று சொன்னார். நல்ல பேர், நல்ல அர்த்தமுள்ள பேரை சூட்டட்டும், அர்த்தமுள்ள நல்ல பேரை வைக்கட்டும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கட்டும். ஃபைதா பலக ஃபல்யுஸவ்விஜுஹு, அந்த பிள்ளைகள் திருமணத்துடைய வயசை அடையும் போது திருமணம் முடிச்சு வையுங்கள். வயசில்லை அடையும் போது திருமணம் முடிச்சு வைக்கல, கல்யாணம் பேசுறாங்க, வார வார விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காலம் போகுது, உலகத்துடைய அமைப்பை பார்த்து பார்த்து இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு உலகத்தில் இப்படி அமைப்பு இருக்க வேண்டும். ஆனா வரக்கூடியவங்க தீன்தாரிகள், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு திருமணம் பேசி வரக்கூடிய நேரத்தில் நல்ல தீனுள்ள அழகான குடும்பம் திருமணம் பேசி வருது. ஆனா முடிச்சு வைக்கிறாங்க இல்ல, உலகத்துல அமைப்பு குறைவா இருக்கு, உலகத்துல வசதி வாய்ப்புகள் பெருசா இல்ல, அதுக்காக வேண்டி தீன தட்டுறாங்க, உலகத்துடைய அமைப்பு பார்த்து முடிச்சு கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், திருமணத்து பின்னால பெரும் சோதனை ஃபசாத் குழப்பம் உண்டாகும், வாழ்க்கை நீடிச்சு போகாது. தீன் இல்லாத ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு துணைவியாக, ஒரு மனைவியாக தெரிவு செய்யும் போது தீனை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஆனா வயசு வந்திருக்குது, திருமணம் முடிச்சு கொடுக்கல, வயசு போய் கொண்டிருக்குது, உலகத்துடைய அமைப்புகள் சரியாக அமையல, அதுக்காண்டி காலம் போய் கொண்டிருக்குது என்றிருந்தால் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவம் இன்னமா இஸ்முஹு அலாவி என்று சொன்னார். ரகசியமான பாவம். மகனுக்கு திருமண தேவை இருக்குது, மகளுக்கு திருமணத்துடைய தேவை இருக்குது, முடிச்சு கொடுக்கல, சரியான அமைப்புலத்துடைய அமைப்புல அமையல, அதுக்காண்டி பார்த்து இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளைகள் ரகசியமாக பாவங்களை ஈடுபட்டால் தந்தை வஃபாத்தான பின்னால அந்த பிள்ளைகள் எந்த தவறுல பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ அதில் ஒரு பங்கு இவருடைய கபரு போய்கொண்டிருக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது நாம் இன்று லேசா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அமானிதம். கண்ணியமானவர்கள், சரியான முறையில் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது அந்த பருவத்துக்குரிய அறிவை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்க வேண்டும். இல்லையானால் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு சோதனையா அமைந்து விடுவார். பார்க்கிறோமா இல்லையா? சமூகத்தில் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். மகன் கெட்டு போயிட்டான், மகள் கெட்டு போய்விட்டால் காரணம் கண்ணியமானவர்களே, எங்களுடைய பராமரிப்புல குறைபாடு ஏற்பட்டதினால்தான் அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பிள்ளைகளா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பருவ வயசு அடைஞ்சா வீட்டில் உங்களோட அந்த ஆண் ஆய்க்கலாம், உங்களோட ஆண் குழந்தை ஆய்க்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், அவர்களுடைய அந்த தூங்கக்கூடிய அறைய நீங்க என்ன செய்யுங்க, அவர்களை 2 பேரையும் 2 அறைக்குள்ள தூங்க வேண்டும். ஒரே இடத்துல படுக்கையை பிரிச்சிடுங்கன்னு சொன்னான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இஸ்லாம் மஹரம் என்று ஒன்றை வச்சிருக்கிறது. மஹரம் சோசியலா பழ முடியாது. இன்றைக்கு அந்நியவர்களை போன்று இன்றைக்கு நம்முடைய களிமா சொன்ன முஸ்லீம் சிலர்கள் சொல்லுகிறார்கள், மஹரம் எல்லாம் பேண முடியாது. இந்த காலத்தில் அதெல்லாம் பேணுறது கஷ்டம். ஓப்பனா சோசியலா எல்லாரோடையும் பழக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹரம் இல்லாதோட பெண்ணோட பேசுவது, கதைப்பது, பார்க்கிறது சுத்த ஹராம். தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த மஹரத்தை தவறிவிட்டோம், வந்தது வீட்டுக்குள்ள முசீபத்து. கண்ணியமாயிருந்த குடும்பம், கண்ணியமானவர்களே, சரியான முறையில் அந்த பிள்ளைகளை பராமரிக்கல, கொடுக்க வேண்டிய மஹரத்தை கொடுக்கல. இன்றைக்கு சமூகத்தில் தலை குனி உள்ளவர்களை அழைக்கக்கூடிய சில குடும்பங்களோட பின்னணிகளை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் பெண்களுடைய விடயத்தில் நாம் எப்பயும் அவர்களுக்கு தர்பியாக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன் தெரியுமா? ஃபைனல் மர்அத குலிகத் மின் லில்இன் அஅவஜ, ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் எதால தெரியுமா?
கோணலான வளைஞ்ச விழா எலும்பில் இருந்த ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் முதலாவது மனிதனை உலகத்தில் படைச்சான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய சோடியை மனைவியை அவருடைய விழா எலும்பிலிருந்து அல்லாஹ் படைத்தான். அந்த பெண் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால வலசல் உள்ளவர்கள் இந்த பெண்கள சில பிடிக்காத தன்மையில பார்க்கும்போது உடனடி அவசரப்பட்டு, கண்ணியமானவர்களே, அந்த கோணலான் அந்த முல்லை, அந்த கோணலான் அந்த விழா எலும்பை அவசரப்பட்டு நேரவாக்க போனா கசர்த்தாகும், நீங்க உடைச்சிடுவீங்க. அதனாலதான் நமக்கு விருப்பம் இல்லாத பிடியில்லாத ஏதாவது ஒரு தன்மையை கண்டுட்டால் இஸ்லாம் சொல்லுது, தர்பிய செய்யுங்க, நல்ல விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் மார்க்கம், இது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயம், கூடாது, இதை செய்யக்கூடாது. தர்பிய செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வைன் தரக்தோ, அந்த பெண் கண்ணியமானவர் அந்த கோணலான வளைஞ்ச முள்ள நேரவாக்காமல் அப்படியே விட்டு வைத்தால் லம் யஸல் ஆவஜ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கோணலாவே இருந்து கொண்டு தண்ட மனையிடத்துல ஏதோ தனக்கு பிடியில்லாத ஒரு குறையை கண்டால் அதை கண்டுவிட்டு நாம் சும்மா இருந்திடக்கூடாது. அணுக வேண்டிய முறையில் இரக்கமா பாசமாக நல்லினமாக அதை சொல்லும் போது தன்னுடைய மனைவி கேட்டுக்கொள்வார். வேகப்பட்டு ஏசி வந்த ஆவேசத்துக்கு அடித்து அதை நாம் சீராக்க போனால் முடியும் தலாக்குல, இல்லற வாழ்க்கை சந்தோஷமா போகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்ல பாருங்க, ஆரம்பத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ இந்த ஹதீஸுடைய இறுதியிலையும் ஃபஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்லுபநியாசங்களை செய்யுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, வீட்டுடைய சூழலை சீராக்குங்க, ஈமான் தர்பியத்துக்குரிய சூழலை உருவாக்குங்க. கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியாருடைய வீடுகளை பார்க்கும் போது அந்த காலத்துல தோண்டிய இமாமார்கள் மதரசாக்கள்ல போய் ஓதினது மிக குறையும். மதரசாக்கள் இருக்க ஒவ்வொரு வீடுகளும் மதரசாவா இருந்தது, ஒவ்வொரு தாயுடைய மடியும் மதரசாவா இருந்தது, ஒவ்வொரு தாயிடத்திலையும் தந்தை இடத்திலையும் பேணுதல், பக்குவம், அல்லாஹ்வுடைய அச்சம், தொடர்பு இருந்தது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் அந்த நல்லடியாருடைய பிள்ளைகள் அவருடைய வீட்டுக்குள் இருந்தே பெரும் இமாம்களாக திகழ்ந்தார்கள், உருவானார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல நாம் கவனீனமா இருக்கக்கூடாது, இதுல நாம் பொடுபோக்கா இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, கவனிக்க வேண்டும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸு கீழால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப்பாட்டை என்ன செஞ்சான், தயார் பண்ணி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம். தயார் செய்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இது பொறுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்த நபியுடைய மனைவியான ஒரு மனைவி, கண்ணியமானவர்களே, ஒரு இடத்துல சாப்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து அனுப்பினார். அவங்களோட ஊழியத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முன்னுக்கு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்த வேகம், பாத்திரத்துக்கு ஒரே அடி அடிச்சாங்க தன்னுடைய கரத்தினால. பாத்திரம் கீழே விழுந்து, உணவு பாத்திரம் கீழே விழுந்து துண்டு துண்டு ஆயிடுச்சு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை பாரு. ஹஜ்ரத் ஆயிஷா பார்த்து ஏசவில்லை, திட்டவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? கீழே விழுந்த அந்த பாத்திரத்துடைய துண்டுகளை எல்லாம்
ஒன்று சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிமார்களுக்கு முன்னாடி ஹதரத் ஆயிஷா, உங்களுடைய தாயான ஹதரத் ஆயிஷாக்கு ரோசம் வந்துட்டு. கண்ணியமானவர்கள் எப்படி நடந்து கொண்டான். பல மனைவிமார்களை திருமணம் முடிச்சோம், வந்த வேகத்துக்கு அடிக்கல்ல, ஏசல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே குனிஞ்சு அந்த பாத்திரத்துடைய துண்டுகளை பிறக்கி அதை அப்படியே ஓரத்தில் வச்சு வந்த அந்த ஊழியரிடத்துல வீட்டில் இருந்த நல்ல ஒரு பாத்திரத்தை கொடுத்து எந்த மனைவி சாப்பாட்டு அனுப்பி வச்சா அந்த மனைவி இடத்துல கொடுக்க சொன்னான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையில இல்லற சில்லற பிரச்சனைகள் வரும்போது கண்ணியமானவர்கள் ஆவேசப்படக்கூடாது, நிதானத்தை கையாள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய ஹலாலான ஹாஜாத்